வணக்கம். நான் உங்கள் பவுல். இன்றைக்கி வந்து ஒயரிங் வீட்டுக்கு எப்படி இருக்கலான்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். இந்த வீடு வந்து கொஞ்சம் ஒரு குறைச்சல ஒரு 4 வருஷம் அப்படியே ஒயர் இருக்காமல் கிடந்துட்டு பூசி கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் ரீ ஒர்க் பண்ணுறாங்க. இந்த ஹாலு, போர்ட்டிக்கலு, இந்த ஏரியானா போர்ட்டிக்கல் என்ட்ரன்ஸு, ஹாலு ப்ளஸ் ஒரு ரூம் இருக்குது. 2 ரூமுக்கு ஏசி பாயிண்ட்டுக்கு தான் இழுக்க ஆரம்பித்தாச்சு ஒயரு. இதில் வந்து நம்ம லைட்டிங் லோடுக்கு 1.5 போட்டுக்கிட்டாச்சு ஃபுல்லாக. இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம ஒயர் வந்து வாங்கி தந்துடுறோம். IPL 100 கம்பெனி ஒன்று வாங்கி தந்துருக்காங்க. ஒயர் நல்லா தான் இருக்குது. அதில் ஃபுல்லாக 4 ஸ்கொயர் மரக்காயில் நம்ம MCP போர்டு டு மெயின் போர்டுக்கு. இது வந்து குந்தன் கேப்பு. இது வந்து 1 ஸ்கொயர் ஒயரு. இது வந்து நம்ம ப்ளூக்கு வந்து நம்ம பாயிண்ட்டுக்கு போட்டுக்கிட்டோம் ஃபுல்லாக. ஆனால் ரெட் இல்லை, பாயிண்ட்டுக்கு போடுவோம், ரெட் இல்லை. இது வந்து 1.5 ரெட் வந்து நம்ம ஒரு போர்டுக்கு லைட்டிங் லோடு போர்டுக்கு மட்டும் 1.5. இது வந்து நியூட்ரல் 1.5 நம்ம லைட்டிங் லோடுக்குள்ளே நியூட்ரலு, அதுக்காக 1.5. 2.5 வந்து நம்ம கிச்சனு, ஹீட்ரு ப்ளஸ் வாஷிங் மிஷினு, அந்த பவர் லோடு கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்கும் 2.5 போட்டுக்கலாம். ஏசி 1.5 டன் வரைக்கும் 2.5 தாராளமாக போடலாம். இப்போ ஒரு ரூம்லேருந்து இண்டிவிஜுவலாக ஏற்கனவே பைப்பு போட்டதுனால நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு ரூமுக்கு ஒரு ஏசி பாயிண்ட் ஒன்று 2.5, 1.5 இன்வெர்ட்ரு. இது வந்து ஏசிக்கு உள்ள பேஸ் நியூட்ரலு ஃபுல்லாக இழுத்தாச்சு. இது வந்து நம்ம இன்வெர்ட்ரு, அந்த ரூமுக்குள்ளே இன்வெர்ட்ரு இழுத்தாச்சு. எர்த்து தனியாக 1 ஸ்கொயர் போட்டாச்சு. நம்ம போர்டுக்குள்ளே பேஸ் நியூட்ரல், அவ்வளோதான். ரூமுக்கு உள்ள போர்டு அழகாக ஃப்ரீயாக வந்துடும். நம்மளுக்கு பிரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், வேலை ஆள் ஒர்க் பார்த்தாலும் ஈஸியாக இருக்கும். இது வந்து இன்னொரு ரூமுக்கு உள்ள போர்டு. இதில் வந்து ஏசி பாயிண்ட்டு, நியூட்ரல், இது போர்டு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு இன்வெர்ட்ரு. இல்லை, இன்வெர்ட்ரு ஒரு ரூமுக்கு இண்டிவிஜுவலாக போடுறதுனால நம்ம 1 ஸ்கொயர் ஒயர் போட்டுக்கலாம். எர்த்தும் இண்டிவிஜுவலாக போடுறதுனால 1 ஸ்கொயர் போட்டுக்கலாம். நம்ம கிச்சனுக்கு ஒரு பைப் லைன் வந்துடும், போர்ட்டிக்கலுக்கு ஒரு பைப் லைன் வந்துடும். நம்ம தனித்தனியாக பைப் லைன் போடுறதுனால ரொம்ப நல்லா தான் இருக்கும், ஒயரும் மிச்சமாகும். இப்போ ஏசிக்கு வந்து அங்கே நியூட்ரல் அது வரைக்கும் நிப்பாட்டிக்கலாம். நம்ம இதுலேருந்து நம்ம தனியாக கொண்டு வரணும் அவசியம் கிடையாது. இது அவுட்டோருக்கு இல்லை லைனுக்கு எடுத்துக்க வேண்டியதான். அடிஷ்னலாக உள்ள பாயிண்ட் மட்டும் நம்ம நியூட்ரல் சிங்கிளாக போட்டு 1.5 இல்லை 1 ஸ்கொயர் மூலமே இறக்கிக்கலாம் ஃபுல்லாக. இப்போ இது இந்த வந்து ரூம் என்ட்ரன்ஸ் போர்டு. இது என்ட்ரன்ஸ் போர்டு ப்ளஸ் பெட் போர்டு வச்சுருக்கோம் தனியாக. நம்ம வந்து இதில் வந்து கரெக்டாக நம்ம ரூமுக்குள்ளே பெட் நியூட்ரலு ப்ளஸ் பாயிண்ட் நியூட்ரலு ப்ளஸ் ஃபேஸு 2Aக்கு வந்து ரெட் கலர் போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரியே ப்ளூ கலர் வந்து பாயிண்ட்டு 1, 2ன்னு போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு லைட்டுக்கு ப்ளஸ் ஃபேனுக்கு கொடுக்க மார்க் வச்சா கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு ஈவனாக இருக்கும். இதில் ப்ளஸ் ஒரு 3 பாயிண்ட் வந்துருக்கு. ஃபேன் பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த பெட் போர்டு கண்ட்ரோல் வந்துடும். கரெக்டாக மற்ற பாயிண்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம பாயிண்ட்டு தனித்தனியாக போட்டுவிட்டா போர்டு ஏற்றுறதுப்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பெட் போர்டில் பார்த்திங்கன்னா ஏசிக்கு உள்ள பேஸ் மட்டும் இருக்கும். அதில் பேஸு அதேமாரி இருக்கும். நம்ம 2A சுவிட்சு 1, 2 மார்க் வச்சோமா, அது மார்க் பண்ணால் சுவிட்சில் கொடுக்குறப்ப நம்ம மாற்றி கொடுக்குன்னு தேவையில்ல. 1 வச்சா ஃபஸ்ட் சுவிட்சில் கொடுத்துக்கலாம், 2 வச்சா செகண்ட் சுவிட்சில் கொடுத்தோம், அதேமாரி மார்க் வச்சுக்கலாம். நம்ம நியூட்ரலு, நம்ம இன்வெர்ட்ரு, அதுக்கேற்ற மாதிரி போர்டு நியூட்ரலு எல்லாமே வந்திருக்கு ஃபுல்லாக. எல்லாம் போர்டுக்கு இண்டிவிஜுவலாக இதேமாரி இந்த ரூமுக்கு தான் நம்ம மெயின் எடுத்துக்கிட்டு 2ஆக பிரிச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. 2 போர்டும் பிரிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதில் ஃபுல்லாக. இப்போ வந்து இந்த போர்ட்லேருந்து நம்ம UPS எடுத்துக்கலாம். ஜம்பர் போட்டதுனால இந்த சைட்லேருந்து எர்த்து UPS மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரூமில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து நம்ம நம்ம UPSக்கு வந்து 1 ஸ்கொயர் போட்டிருக்கோம். என்னத்துக்குன்னா இண்டிவிஜுவலாக 1 ஸ்கொயர் போடுறதுனால நம்ம காமனாக போகிற மாரி தான் 1.5 போடுறது ரொம்ப நல்லது. எர்த்தும் அதேமாரி தான் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக இருக்கிறதுனால 1 ஸ்கொயருமே போதும். இப்போ ஃபுல்லாக இதில் வந்திருக்கு பாருங்கள், ஹால் வழியாக ரூமுக்கு போகுது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாக ரூமில் ஃபுல்லாக மெயின் லைனு எல்லாத்தையும் 2A எல்லா லைனும் இழுத்துட்டு ஒரே டைமில் இழுத்தா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சைடில் இந்த போர்டுக்கு 2A வந்துட்டு ஏசி கண்ட்ரோல் வந்துட்டு ப்ளஸ் UPS எர்த்து எல்லாமே வந்துட்டு இந்த செட்டாக இழுக்கிறது ரொம்ப நல்லது நம்மளுக்கு. UPS தேவையில்லைன்னா கூட டம்மி பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் நம்ம அங்கே கேட்டாங்கன்னா நம்ம ஜாயிண்ட் அடித்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக நம்ம ஏதுவாக வச்சுக்கலாம். நம்ம
இப்போ இந்த ஹாலில் வந்து இந்த சைடு வந்து சாமி ரூமுக்கு வந்து ஜம்பர் போட்டு அந்த வழியாக வந்துடும். கிச்சனு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. கிச்சனு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணனால அது கொஞ்சம் மெயின் லைன் இந்தாண்ட தள்ளி வச்சோம், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் இழுக்கணும். ப்ளம்பிங் ஒர்க் வீடியோ தான் போகிறோம். இங்கே தான் சிங்க் வைக்க போகிறோம்னு சொன்னாங்க. ப்ளஸ் இங்கே வச்சுட்டாங்க. ஆர்ஓ வாட்டருக்கு அங்கே வச்சுருக்கோம் பாயிண்ட்டு. ப்ளஸ் இது வந்து கிச்சன் ஏரியாவாக இருந்துச்சு, கொஞ்சம் தடுத்து வாஸ்து பொடி பார்த்துருக்காங்க. இப்போ இந்த கபோர்டில் ஒரு கொத்தனார் விளையாட்டு விளையாண்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்பாட் லைட்னால் நிறைய போட்டு டிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக கபோர்டு பண்ணியிருக்காங்க. அதை கிழிச்சிட்டு கன்சில் பண்ணுவீங்க பாருங்கள். ஃபுல்லாக பாக்ஸ் வச்சு நம்ம இங்கே தான் டிவி வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அவங்க பாக்ஸ் வச்சு பைப்லைனை எள்ளு போட்டு திருப்பியிருக்காங்க, தள்ளிட்டாங்க. எல்லாத்தையும் நம்ம வந்து எல்லாத்தையும் ஆல்ட்ரேஷன் பண்ணோம். இப்போ எல்லாமே ஃபுல்லாக ஆல்ட்ரேஷன் பண்ணி இங்கே பாருங்கள், ஜம்பர் போட்டு எல்லாமே எள்ளு போட்டு இதேமாரி வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம வந்து ஒயர் போட்டு எல்லாத்தையும் ஜாயிண்ட் அடித்து பர்மனெண்ட்டாக இது பண்ண முடியாது, நம்ம ரிமூவ் தான் பண்ண முடியும். ஒரு டைமு ஒயர் எடுத்துட்டா அவ்வளோதான். அதேமாரி ஆல்ட்ரேஷன் பண்ணோம். இங்கே ஒரு போர்டு வச்சுருந்தோம், அதையும் ரிமூவ் பண்ணி வச்சுருக்காங்க. இது என்ட்ரன்ஸ் போர்டு கிழிச்சிட்டு வைக்கணும். ப்ளஸ் பாத்ரூமுக்கு எப்பயும் போல் நம்ம 2.5 அந்த செட்டு இழுத்துக்கிறோம் ஃபுல்லாக. இப்போ நியூட்ரல்னால் தனியாக அடித்து வச்சுருக்கோம் பாருங்கள். தனியாக அடிச்சுட்டு நம்ம சுவிட்சில் கூட சேர்த்து கொடுத்துக்கலாம். இப்போ யூபிஎஸ்சி எல்லாமே எடுத்து வச்சுட்டோம். இந்த பெல் சுவிட்சு இப்போ நம்ம வந்து சாமி மடத்து பாயிண்ட் இந்த வழியாக வந்துட்டு ஃபுல்லாக அந்த பாயிண்ட் வழியாக வந்துட்டு அந்த நியூட்ரல் இதிலே இறக்கி விட்டாச்சு. இப்போ மெயின் செட்டை பாருங்கள். இந்த போர்டுக்கு 1.5 மெயின், எர்த்து யூபிஎஸ் தனியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டு 2 வே எல்லாமே தனியாக டேப் அடித்து வச்சுருக்கோம். 2 வே சுவிட்சு எல்லாமே டேப் அடிச்சிருக்கோம். சுவிட்ச் ஐட்டத்தெல்லாம் டேப் அடித்து வச்சுருக்கோம். நம்ம நியூட்ரல் தனியாக வச்சுருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கலர் வைஸாக வச்சுன்னா ஈஸியாக இருக்கும். ஒயர் இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம்னு நிறைய பேர் டவுட்டு கிளியர் பண்ணிடுறேன். ஈஸியான மெத்தடே இதுதான். இப்போ தனியாக பாருங்கள், ஒரு 2 ரூமு ஹாலு எல்லாத்தையும் மெயின் வந்துட்டு ஃபுல்லாக கிச்சன் வரைக்கும் நம்ம இண்டிவிஜுவலாக பைப்பு ஏற்கனவே ரூமில் போட்டு வச்சுருந்தா ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு மெத்தடு லூப் பண்ணுறப்பையும் ஈஸியாக இருக்கும். ஈஸியான ஒர்க்கு தான். நிறைய பேர் போட்டு குழப்பிக்கிட்டு டவுட்டுக்கு அடிச்சுக்கிட்டே ஃபோன் அடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ யூபிஎஸ் எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலாக வந்ததுனால நம்ம போட்டுக்கலாம். இதுலேருந்து நம்ம 4 ஸ்கொயர் ஒயரு அதில் லூப்பிங் போட்டால் போதும். யூபிஎஸ் தான் தனியாக வச்ச பிறகு நம்ம தனியாக ஒயர் லூப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதுலேயே ஒரு 4 யூபிஎஸ் வந்துட்டு யூபிஎஸ்க்கு ஒயரு. அதனால தான் 1.5 தேவையில்லை, 1 ஸ்கொயர் இருந்தாலே போதும். அதுக்கு அதிகபட்சம் ஒரு 2 லைட்டுக்கு கொடுப்போம் 1 ஸ்கொயர் எம்எம்ல. அதில் இப்போ கிச்சனுக்கு மெயின் லைன் வந்துட்டு இதில் 2.5 ஏரியா போட்டுட்டு இங்கே பாத்ரூமுக்கு 1 ப்ளஸ் கிச்சனில் 2 போர்டுக்கு 1 பிரிக்கிற வேண்டியதான். இதுக்கு வந்து லைட்டிங் லோடு இருக்கிறதுனால ஒரு 1.5 செட்டு போதும். அதுக்கு யூபிஎஸ்லேருந்து எல்லாமே இழுத்து வந்தாச்சு. இப்போ இந்த சைடு ஆர்ஓக்கு எல்லா பாயிண்ட்டுக்கும் ஆர்ஓ வச்சு அதுலேருந்து ஜம்பர் போடுற மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சாச்சு ஃபுல்லாக. இப்போ ஒயரிங் வேலை நடக்குது ஃபுல்லாக. இதில் மெயின் லைனை இழுத்துட்டு வந்து இந்த பாயிண்ட் ஒயரை சுற்றி வச்சுருக்கோம். இதை கீழ்ச்சி ஆல்ட்ரேஷன் பண்ண பிறகு இந்த போர்டு எல்லாத்தையும் இண்டிவிஜுவலாக இறக்குன பிறகு நம்ம இது பண்ணிப்போம். இது பாத்ரூம் ஹீட்ரு பாயிண்ட்டு எல்லாத்துக்கும் இழுத்து அதில் வச்சாச்சு ஃபுல்லாக. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க வீடியோ, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.